இன்னைக்கு என் கையில என்ன இருக்குன்னா, ரெடிமேடு சப்பாத்தி. இத வாங்கி சமைச்சு சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. இட்லி மாவு வாங்கிட்டு வர சொன்னேன். என் வீட்டுக்காரர் கடையில இட்லி மாவு தீந்துருச்சு போல இருக்குது. அந்த கடைக்காரரு, "இந்தாப்பா சப்பாத்தி இருக்குன்னு" சொல்லி இத சுட்டு சாப்பிடுங்கன்னு இவரு தலையில கட்டி விட்டுட்டாரு. அதையும் அவரு வாங்கிக்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்து கொஞ்ச நேரம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் பசிக்கும்ல, சாப்பிட்டு தானே ஆகணும்னு சொல்லிட்டு, அத வந்து சுட ஆரம்பிச்சுட்டேன். ஆனா ஒண்ணு சொல்லணுங்க, நல்ல சூப்பர் சர்க்கிளா இருந்துச்சு. எனக்கு இந்த மாரிலாம் உருட்ட வராது. எப்படி உருட்டினாலும் கோணலா தான் வரும். அது ஒரு நல்ல விஷயம். 2வது நல்ல விஷயம் என்னன்னா, போட்ட எல்லா சப்பாத்தியும் 10 சப்பாத்தி இருந்துச்சு. 10மே நல்லா புசு புசு புசுன்னு உப்பி வந்துடுச்சு. நான் அதிகமா எண்ணெய் சேர்க்க மாட்டேன். எண்ணெய் சேர்க்காம வெறுங்கல்ல தான் சுடுறது. அதுவே வந்து நல்ல சூப்பரா வந்துருந்துச்சு. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நம்மளோட 2 விரலால இந்த சப்பாத்திய பிச்சு எடுக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த சப்பாத்தி சூப்பர் சப்பாத்தி. நம்ம அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம்னு 2 விரலால பிச்சு பார்த்தோம். ரொம்பவே அருமையா வந்துருந்துச்சு. நான் வந்து இட்லி மாவு தானே வாங்கிட்டு வர சொன்னேன். அதனால சாம்பார் வச்சிருந்தேன். வேற வழியே இல்லாம சப்பாத்திக்கு சாம்பார் ஊத்தி சாப்பிட வேண்டியதாயிருச்சு. நல்ல வேளை தேங்காய் சட்னி அரைக்கணும்னு நெனச்சிருந்தேன். அத செய்யல.